பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரா அல்-பக்ரா 225வது வசனத்திலிருந்து, மனதில் நாட்டமின்றி பொய்யில்லாமல் அடிக்கடி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. ஆனால் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்யும் சத்தியங்களுக்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவன் உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் குற்றங்களை மிக மன்னிப்பான், அதிகம் பொறுமை உடையவன் ஆவான். அப்புறம் அடிக்கடி சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சத்தியமாக செஞ்சு சத்தியமாக செஞ்சிடும். சத்தியம் சாதாரண விஷயம் கிடையாது. தங்கள் மனைவியுடன் சேர்வதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர் பாருங்கள், எப்படியெல்லாம் சத்தியம் செஞ்சிடறான். சேர்வதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் தாமதிக்க அனுமதி உண்டு. ஆகவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடன் ஆவான். ஆக்சுவலா இந்த கொரோனா இறந்ததுக்கு ஒரு சம்பவம் இருக்கும். தப்சீல படிச்சா தெரியும் எந்த சஹாபா என்ன சம்பவம் தெரியும். ஆனால் அவர்கள் தவணைக்குள் சேராமல் திருமண முறிவை உறுதிப்படுத்திக் கொண்டான். அத்தவணைக்கு பின் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு சத்தியத்தை செவியுறுபவன், அவர்கள் கருதிய தலாக்கை நன்கறிந்தவன் ஆவான். தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் வரும் வரை எதிர்பார்த்திருக்கவும், அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ் அவருடைய கர்ப்பப்பையில் சிசுவை படைத்திருந்தால் அதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. தவிர ரஜைனா தலாக் கூறப்பட்ட பெண்களின் கணவர்கள் சேர்ந்து வாழ கருதி தவணைக்குள் சமாதானத்தை விரும்பினார். அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள அக்கணவர்கள் மிகவும் உரிமை உடையவர்கள். ஆகவே மனைவியாக்கிக் கொள்ளலாம். மறு விவகாரம் இன்றையே மனைவியாக்கிக் கொள்ளலாம். ஆண்களுக்கு முறைப்படி பெண்களின் மீது உள்ள உரிமைகள் போன்றதே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உண்டு. ஆயினும் ஆண்கள் பெண்கள் மீது ஒரு உயர் பதவி உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவுடையவன் ஆவான். ரெண்டு பேருக்கும் உரிமை உண்டு. ஆனால் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு உயர் பதவி உண்டு. அதை இன்னும் தரஜாகும். இதெல்லாம் சட்டம் சம்பந்தப்பட்டது. ரஜனியாக இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம். ஆகவே தவணைக்குள் முறைப்படி ரஜனி அப்படின்னு சொன்னா பாருங்க, தலாக்கு 3 விஷயமா இருக்கு. ஒரு கோபத்தாபத்தில் உனக்கு பிடிக்கல, தலாக்கு வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுன்னா தலாக்கு. கணவர் கோபத்தில் சொல்றாருன்னு சொன்னா அந்த பொம்பளை காலை வச்சிருச்சுன்னா தலாக்கு தான். வீட்டை விட்டு வெளியே காலை வச்சிருச்சு கோபத்தில் அப்படின்னு தலாக்கு தான். இந்த தலாக்கு ரஜனினா திருப்பி கொள்றது. இப்ப இவர் நினைச்சாருன்னா ஒரு தடவை கொடுத்துருக்காரு, மன்னிச்சாரு. இன்னொருத்தர கோபத்துல அம்மா வீட்டுக்கு போறாங்க சத்தம் விட்டுருந்தீங்கன்னா அப்புறமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பிக்கலாம். 2 தடவை தலை கொடுத்தாரு திருப்பிக்கலாம். ஆனா 3ஆவது தடவை கொடுத்துட்டாருன்னு சொன்னா முத்தலாக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த பெண் ஒரு கணவனோட போகாம இந்த ஆண் திருமணம் செய்வது ஹராம். சட்டம் அவ்வளவு கடுமையா இருக்கு. ஏன் எவ்வளவு கடுமையா இருக்குன்னா அப்பதான் அந்த வழி தெரியும். ஒரு தலாக்குங்கிறது, ஒரு டைவர்ஸுங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரண போயிடுச்சு. டைவர்ஸ் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாதுங்கிறதுனால தான் அது நல்லா நீ சட்டத்தை விளக்குறான். அப்போ ரஜானினாங்கிறது 2 வரைக்கும் நீ திருப்பிக்கலாம். 3ஆவது ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஹுனான்னு சொல்றோம், அந்த ஹுனாமே ஒரு தலாக்கில் கட்டுப்பட்டது. ஹுனாங்கிறது ஒரு தலாக்கில் கட்டுப்பட்டது. ஒரு ஹுனாவிட்ட அந்த பெண் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா போன இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ஆகா அந்த இடமே தேவலாம் மாட்டுக்கு, முன்னாடி கூட தேவலாம் மாட்டுக்கு, நீங்க என்ன நாய் குழப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நடந்தது பொம்பளைங்களுக்கு சில நேரம் தலைக்கு ஏறிடும். அதனாலதான் தீன் இல்லாத பெண்கள் நம்ம கை தொடவே கூடாது. அப்ப கஷ்டம் வந்துருச்சு, அந்த கணவரே தேவலாம் மாட்டுக்கு முதல் கணவன் சொல்லி திரும்பி வந்தா ஏற்றுக்கலாம். அது ஒரு தலாக்கில் கட்டுப்பட்டது. அதான் ரஜைனா அதை யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ரஜானியாக இந்த தலாக்கை இருமுறை தான் கூறலாம். ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம். சொல்றது பாருங்க, ஒருவேளை பிடிக்கல குற்றம் சுமத்தாம விட்டுரு. அது ஒரு நல்ல குணம்.
தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவற்றிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகமானதல்ல. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாது என்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவர்களுக்கு அவ்வாறு மெய்யாகவே பயந்தார். அவள் கணவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். அதனால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். எவரேனும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். 2 நாளாக நம்ம சட்டங்களை தான் அதிகம் படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கும் அதே தான் வருது. முழுசா தலாக்கை பற்றி தான் வருது.